ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். இந்த சிவப்பு மூட்டையை தயார் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டி தொங்க விடுறது மூலியமாக பலவிதமான செல்வங்களை உங்கள் பக்கம் நீங்கள் இழுக்க முடியும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டை அப்படிங்கிறதையும் எத்தனை மணிக்கு எப்போ தயார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு தைப்பூச திருநாள். முருகனுக்கு உரிய விரதங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம்னு சொன்னால் அது கந்த சஷ்டி. சஷ்டி விரதத்துக்கு அப்புறமா இந்த தைப்பூச விரதம் தான் 48 நாள் 21 நாள்னு சொல்லி அவங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி கடைபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள் அன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதியே நீங்கள் 6 நாளாக கணக்கெடுத்து நிறைய பேர் பெருமானுக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க 3 அதவும் முடியாதவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு மட்டுமாவது உபவாசம் இருக்கலாம். முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். முதல்ல தைப்பூச திருநாள் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரம் அதாவது 10ஆம் தேதியே வந்துடுதுங்க. 11ஆம் தேதி இரவு 7:51 தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க பௌர்ணமியும் சேரக்கூடிய நாளை தைப்பூசம்னு சொல்கிறீங்க. சேரக்கூடியது நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி. சில விரத தினங்களில் நம்ம திதியை எடுத்துப்போம், நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். ஆனால் பூசம் அப்படிங்கிறதுனால இந்த தைப்பூசம் முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:21 வரைக்கும் உங்களுக்கு பூசம் நட்சத்திரம் இருக்கிறதுனால பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூச அன்னைக்கு தான் எல்லா முருகன் கோவிலையும் முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும். பால் காவடி அடிக்கிறது, அழகு குத்துறது சொல்லி பல விதமான வேண்டுதல்களை பக்தர்கள் முருகனுக்கு செய்வாங்க. நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சி முருகனை வழிபாடு செய்வாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்குவார். தனித்தனி கஷ்டங்களை தீர்த்துக்கிறதுக்காக தனித்தனி வேண்டுதல்களையும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளை ஒரே நேரத்தை முருகனை வணங்குறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த தைப்பூச விரதத்தை இன்னொரு சக்தி இருக்குது. கேட்டிங்கன்னா நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த தைப்பூச விரதத்துக்கு இருக்குது. நிறைய பேர் திருமண வரன் சரியாக அமையாமல் காத்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துட்டு இருப்பாங்க. சரியான வேலை இருக்காது, வீடு நிலம் சொத்து சொல்லி பல பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கும். இது மாதிரி நடக்காத விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் நடந்தால் இது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு தைப்பூச விரதம் ரொம்பவே கை கொடுக்கும். அற்புதமான விரதம். தினம் ஒரு வேளை தைப்பூசம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதிகாலையில் உங்களுடைய உடல் நிலை உபவாசம் இருக்கிறதுக்கு ஒத்துழைச்சதுன்னா இருங்க. ஆகாரங்களும் எடுத்துக்காமல் அன்றைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து நீங்கள் பூஜை நிவர்த்தி செய்யுங்க. முடியாதவங்க பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்கள் முருகன் என்ன மாதிரியான பூஜையை கூட செய்யலாம். கூடுதலாக கொஞ்சமாக நைவேத்தியங்கள் செஞ்சால் மட்டும் சிறப்பு. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த மூட்டையை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூட்டை. இதை உங்கள் கையால் நீங்களே தயார் செய்ய போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு சிவப்பு துணி. இந்த இடத்துல நாம் ஏன் சிவப்பு துணியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானோட அதிபதி யார்? முருகப்பெருமான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த சிவப்பு நிற துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதில் சேர்க்க போகிறது, அதில் முதல் முக்கியமான ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்துக்கணும். இந்த துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு செவ்வாய் பகவானுக்கும் வழிபாட்டிலேயும் முக்கியமானது ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்கு கடன் தொல்லையை தீர்க்கிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் இந்த துவரம்பருப்பு ஒன்று. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துவரம்பருப்பை ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கைப்பிடியோ எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு துணியில் வச்சுருக்க அடுத்ததாக 6 எண்ணிக்கையில் மிளகு எடுக்கணும். இந்த இடத்துல நாம் ஏன் 6 அப்படிங்கிற முருகனுக்கு உரிய எண் சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கான அந்த மூல மந்திரத்துக்கான அந்த எழுத்துக்கள் 6
முருகனுக்கு வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, இப்போ 6 அப்படிங்கிறது முருகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. கூடுதலாக இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாட்டில் பரிகாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் துவரம் பருப்பு மேலே வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பொருள் சில்லறை நாணயம். ரூபாயா இருந்தாலும் சரி பரவாயில்லை, அல்லது ரூ. 1, ரூ. 10, ரூ. 20 சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன சில்லறை இருக்கோ அந்த ஒரு சில்லறை நாணயத்தையும் அது மேலே வச்சுட்டு இந்த 3 முக்கியமான பொருட்களையும் தான் நீங்கள் தயார் செய்து வைக்கக்கூடிய அந்த சிவப்பு மூட்டையாக வந்து கட்டி, இப்போ நம்ம மூட்டையை ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒரு சின்ன அளவு கூட வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் கூட போதும். பூஜை அறையில் முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும். கட்டாயம் தைப்பூச தினத்தை அன்னைக்கு வீட்டில் சாம்பிராணி தூபம் தயார் பண்ணி தீபம் காமிப்பீங்க. அப்படி காமிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மூட்டையை செஞ்சிட்டிங்கன்னா தூப தீபம் காமிச்சு பூஜையில் வச்சுட்டு ஒரு வேளை நேரம் அப்போ இல்லைன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு உங்களோட ஓய்வு நேரத்தில் ஒரு 6 to 7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் பொறுமையாக அமர்ந்து இந்த மூட்டையை தயார் செஞ்சு பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் பூச நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே பூச நட்சத்திரம் 7:21 முடிஞ்சிடும். முடிஞ்ச அதுக்குள்ளே உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இந்த சிவப்பு நிற மூட்டையை கட்டி விட்டுருங்க. சிவப்பு நிற மூட்டையை தொங்க விடணும்னா நீங்கள் வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்களோட பார்வை இந்த மூட்டைக்குள்ளே விழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே கட்டிடலாம். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து நீங்கள் மூட்டையை வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து தண்ணியில் விட்டுடுங்க. மறுபடியும் தயார் செய்து நீங்கள் வந்து நிலைவாசலை கட்டி தொங்க விட்டுருங்க. எங்களால் கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 10 மணிக்குள்ளாவது இந்த மூட்டையை தயார் செஞ்சு விட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இதுக்கு தூப தீபம் காமிச்சு, அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் விரத நாளில் சஷ்டி கிருத்திகை இது மாதிரி விரத நாட்களில் இந்த மூட்டையை தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப சிறப்பு. சுத்தபத்தம் இல்லாத அந்த மூட்டையை தொடுறது தவிர்க்கிறதும் நல்லது. சரி, இந்த மூட்டையை கட்டி தொங்க விட்டுட்டோம். இந்த துவரப்பருப்பு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டிடும். அடுத்தது 6 எண்ணிக்கையில் மிளகு வச்சுருக்கோம்ல, இந்த மிளகு என்ன செய்யும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை வெளியே அனுப்பிடும். சில்லறை நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். உங்கள் வீட்டுக்குள்ளே அது பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இருக்கக்கூடிய கடன் தொகை படிப்படியாக குறையும். உடனே நடக்குதோ இல்லையோ கட்டாயம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தயார் பண்ணி வச்ச மூட்டை இதை நடத்தியே காட்டும். மறந்துடாதீங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பொருள் வந்து சரியில்லைன்னா சஷ்டி விரதையோ கார்த்திகை விரதத்தை அன்னைக்கோ வந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் வீணாயிடுச்சுன்னா தண்ணியில் விட்டுட்டு புது பொருட்களை என்னென்ன பொருட்கள் இல்லையோ இந்த மூட்டையை மீண்டும் தயார் செய்து அதில் வச்சு சஷ்டி ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 3 மாதத்துக்கு பிறகு மட்டும் மாற்றினா போதும். முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் இந்த மூட்டை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முருகப்பெருமானோட அருளையும் செவ்வாய் பகவானுடைய அருளையும் ஒரு சில உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் இந்த மூட்டையை தயார் செய்து நீங்கள் வைத்து பாருங்கள். இதில் நீங்கள் பெரிய அளவில் எந்தவித செலவுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளானது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இதை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ.